இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, மறைவாய் இருக்கின்ற நம் இறைவனுக்கு மறவாமல் நாம் நன்றி செல்வோமா? மறைவாய் உள்ள தேவன் நமக்காக காத்திருக்கிறார். தடைகளை உடைப்பவர், பலவீன நேரங்களில் பலன் தருபவர், எல்ரோயி எல்ரோயி என்று சொல்லி நம்மை காண்கின்ற தேவன், நமக்கு உதவி செய்கின்றவர், எபினேசர் என்று அழைக்கப்படுகின்ற நம் தேவன். வாருங்கள் ஆராதிப்போம். மறவாமல் நினைக்கும் நம் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்வோமா? வாருங்கள். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்கின்ற நேரத்தில் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்படுகிறார்கள். அப்பொழுது பெலிஸ்திய தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையினின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும் என்று சொல்லி சாமுவேலிடம் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். சாமுவேல் ஜெபிக்கிறார். அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது ஒரு பேரிடி முழங்க செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேல் முன்பாக தோல்வியுற்றார்கள் என்றும், பெலிஸ்தியரை துரத்தி சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் என்றும் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 7:12 அழகாக சொல்லுகிறது. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே.
எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. அன்பானவர்களே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுங்கள். அந்த கிணற்றிற்கு பெயர் லகாய் ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அது காதேசுக்கும் பெரேத்துக்கும் இடையே இருக்கிறது என்று சொல்லி ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். அப்பொழுது ஆகார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவள் மீது விழ, அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி, தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் என்று சொல்லி பெயரெடுத்து அழைத்தாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அல்லவா என்று சொல்லி காண்கின்ற இறைவன் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? சிலுவையின் மீது தன் உடலின் தம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கென்றே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகிறோம், அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைந்திருக்கிறோம் என்று சொல்லி, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. நம் தடைகளை மாற்றும் கடவுள். மீகா இறைவாக்கினர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள், அவர்களின் அரசர் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார், ஆண்டவரே அவர்களை வழிநடத்தி போவார் என்று சொல்லி நம் தடைகளை மாற்றும் கடவுள். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அவர் சோர்வற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி
கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமீன், ஆமீன், ஆமீன்.